பிரபல தனியார் பள்ளியில் படிக்கும் சென்னையைச் சேர்ந்த +2 மாணவன் விஜய் என்பவரையும் +2 மாணவி கயல்விழி என்பவரையும் இன்று பிற்பகல் 1:30 மணி முதல் காணவில்லை. இது கண்டிப்பா லவ் ஸ்டோரி தான். எஸ் ஐ அம் கிரேசி. எல்லாரும் கேளுங்க, எனக்கு என் பொண்ணு வேணும், அந்த பொறுக்கி நாய் சாவணும். எனக்கு என் பொண்ணு மட்டும் கிடைக்கல. ஹாய், நான் உங்கள் கணேஷ் வெங்கட்ராம் பேசுகிறேன். பள்ளிக்கூடம் போகாமலேயோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த படம் வந்து எஜுகேஷனல் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ஒரு படம். படத்தோட இயக்குனர் ஜெயசீலன் சார் எனக்கு பல வருஷமாக தெரியும். இஸ் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த படம் மூலமாக சில புது முகங்கள் லான்ச் ஆகிருக்காங்க. தேஜஸ், ஐஸ்வர்யா அண்ட் திலீப். ஸோ விஷிங் தெம் ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த ஹோல் டீமுக்கு இந்த படத்தோட வெற்றிக்காக ஐ விஷ் தெம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. എൻ്റെ പേര് സാംസൺ കോട്ടൂർ. പള്ളിക്കൂടം പോകാമലെ പാസ് ബോസ് എന്ന ഈ ചിത്രത്തിൻ്റെ മ്യൂസിക് ഡയറക്ടറാണ്. ഇതിനു മുമ്പ് ഞാൻ 2 മലയാളം സിനിമ ചെയ്തു. ട്രാഫിക്, മേൽവിലാസം. ഇത് തമിഴ് ഫിലിം എൻ്റെ ആദ്യത്തെ മൂവിയാണ്. ഇതിൽ 4 സോങ്സാണ് ഉള്ളത്. ഒരു മെലഡി, ഒരു കുത്തുപാട്ട്, ഒരു റാപ്പ് സോങ്, ഒരു ഫ്രണ്ട്ഷിപ്പ് സോങ്. നാമുത് കുമാർ സാറ്, വിവേക് സാറ്, ഡയറക്ടർ ജയശീലൻ സാർ, അച്ചു, ഇവർ 4 പേരാണ് ഇതിൽ ലിറിക്സ് എഴുതിയിരിക്കുന്നത്. കാർത്തിക്, ടിപ്പു, നജീം അർഷാദ്, ബാലാജി, എലിസബത്ത് രാജു, പിന്നെ ഞാനും ഇതിലെ സോങ്സ് പാടിയിരിക്കുന്നു. ഇത് നിങ്ങൾ ടീച്ചേഴ്സ്, സ്റ്റുഡൻസ്, പാരൻസ് എല്ലാവരും തീർച്ചയായിട്ടും ഈ സിനിമ കാണണമെന്ന് ഞാൻ പറയുന്നു. ദൈവത്തെ പാർത്ത എന്നുള്ള മെലഡി സോങ്ങാണ് എനിക്കിതിൽ ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ട പാട്ട്. താങ്ക് യു സോ മച്ച്. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஐஸ்வர்யா ராஜா. பள்ளிக்கூடம் போகாமலே பாஸ் பாஸ் ஃபிலிமில் கயல்விழி கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ரியலி கிரேட், மெமரபிள். I should actually thank director Jayasheelan sir, cameraman UK Senthil sir, Raj Kapoor sir, Venkatesh sir, and all the other actors, and they have all helped me. Especially Tejas was done the male lead. He was also very cooperative, supportive. எனக்கு இது வந்து என்னோடய ஃபேமிலி மாதிரி தான். இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஈவன் தோ இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். This film really, it was my memorable one, especially special for me because I am also a student. So it was a student based story. So I recommend that everyone, from the student to the elder ones, everyone has to please go to the theaters and watch this movie. This gives a very social message to all of you. So please watch, support us. Thank you. UK செந்தில்குமார். இந்த படம் பள்ளிக்கூடம் போகாமலே படத்துடைய கேமராமேன். இது ஒரு சின்ன படமாக ஸ்டார்ட் பண்ணி இட் ஹஸ் கம் அவுட் அஸ் எ வெரி பிக் ஃபிலிம். இந்த படத்துடைய ஹீரோயின் எல்லாம் புதுசு, டைரக்டர் புதுசு, பட் தே ஹவ் டன் தேர் ஜாப் குட். படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். இட் ஹஸ் கம் அவுட் வெரி வெரி குட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் தேஜஸ் பேசுகிறேன். பள்ளிக்கூடம் போகாமலே பாஸ் பாஸ் ஃபிலிமில் நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ஃபீமேல் லீடாக ஐஸ்வர்யா பண்ணியிருக்காங்க. கணேஷ் வெங்கட்ராமன் சார், வெங்கடேஷ் சார், ராஜ் கபூர் சார்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்து பி ஜெயசீலன் சார். அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாக இருந்தால் கூட நல்லா என்கரேஜ் பண்ணி 10 டேக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, நீ பண்ணுப்பா சொல்லி நல்லா என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் நல்லா என்ஜாய் பண்ண ஒரு ஃபிலிம். இந்த ஃபிலிம் பற்றி சொல்லணுன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வாழ்க்கையில் தோல்வின்னு சொல்லி ஒன்று வந்துச்சுன்னா அது திட்டி சரி பண்ணக்கூடாது, தோல் கொடுத்து தான் சரி பண்ணோம். இந்த மெசேஜை ஹைலைட் பண்ணிவிட்டு அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதை போய் தியேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. என் பேர் தளபதி தினேஷ். நான் ஒரு ஃபைட் மாஸ்டர். பள்ளிக்கூடம் போகாமலே படத்துக்கு ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்துடைய டைரக்டர் ஜெயசீலன் வந்து என்னுடைய ரொம்ப நாள் நண்பர். இந்த படத்தில் வந்து சின்ன சின்ன ஆக்ஷன் பிளாக் எடுத்திருக்கோம், ஒரு பெரிய ஃபைட் எடுத்திருக்கோம். பசங்களை நம்ம வீட்டில் எப்படி வளர்க்கணுன்றதுக்கு இது இந்த படம் ஒரு உதாரணமாக அமையும். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட பேர் ஜெயசீலன். எனக்கு இது ஃபஸ்ட் படம். இந்த படத்தினுடைய டைட்டில் பள்ளிக்கூடம் போகாமலே. பள்ளிக்கூடம் போகாமலே பேரை கேட்கும்போதே உங்களுக்குள்ளே இப்போ ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். இது அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஃபார் த எக்ஸாம்பிள், இந்த படம் வந்து முழுக்க குழந்தைகள், சில்ட்ரன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காகவே இந்த பள்ளிக்கூடம் போகாமலே டைட்டில் வச்சேன். ஒரு நாள் லீவ் விட்டால் குழந்தைங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படம் அனைவருக்கும் சந்தோஷத்தையும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டில். தென் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் டாக்டர் எஸ்பி தம்பி,
எஸ் மகேஷ் 2 பேரும் சேர்ந்து கூட்டாக அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அவங்க ஒரு தலை சிறந்த ப்ரொடியூசர்ஸ். அவங்க 2 பேரும் என் லைஃப் லாங் மறக்க முடியாது. இந்த கதை இப்போவும் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் நடந்த கதையாக தான் இருக்கும். அத்தனை பேருக்கு பிடிக்கும். அத்தனை பேர் படம் பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யுங்க. தேங்க்யூ.